பிக் பாஸ் சீசன் 8ல விஜய் சேதுபதி பட நடிகையில இருந்து சர்ச்சை நடிகர் வரைக்கும் எத்தனை பேரோட பேரு அடிபடுதுன்னு தெரியுமா? விஜய் டிவில சீக்கிரத்திலேயே ஒளிபரப்பாக இருக்கக்கூடிய நிகழ்ச்சி பிக் பாஸ். இந்த நிகழ்ச்சியில யாரெல்லாம் கலந்துக்க போறாங்க அப்படிங்கிற புதிய உத்தேச பட்டியல் வெளியாயிருக்கு. அதுல விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா பட நடிகையில இருந்து சார்பட்டா படம் அப்புறம் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியோட பிரபலம் வரைக்கும் நிறைய பேர் வரப்போறதா சொல்லப்படுது. சின்னத்திரை ரசிகர்கள் எதிர்பார்த்திருந்த பிக் பாஸ் 8வது சீசன் சீக்கிரத்திலேயே ஒளிபரப்பாக போகுது. இந்த நிகழ்ச்சி இதுவரைக்கும் கமலஹாசன் தொகுத்து வழங்கிட்டு வந்த நிலையில 7 சீசன்கள் வெற்றிகரமா முடிவடைஞ்சிருச்சு. இப்போ 8வது சீசன்ல விஜய் சேதுபதி தொகுத்து வழங்க போறாரு. இதுக்கான போட்டியாளர்களையும் சேனல் தரப்புல தீவிரமா செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சில போட்டியாளர்களோட விவரங்கள் வெளியாயிருக்கு. அந்த வரிசையில இப்பவும் சில போட்டியாளர்களோட விவரங்கள் வெளியாயிருக்கு. ஒவ்வொரு தடவையும் பிக் பாஸ் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உத்தேச பட்டியல் வெளியாகிறது வாடிக்கைதான். அந்த வரிசையில இப்போ உத்தேச பட்டியல் வெளியாயிருக்கு. அதுல ஏற்கனவே பாரதி கண்ணம்மா சீரியல் கதாநாயகனா நடிச்ச அருண் பிரசாத், நடிகை தர்ஷா குப்தா, பாரதி கண்ணம்மா சீரியல்ல வில்லியா நடிச்ச ஃபரீனா ஆசாத், செல்லம்மா சீரியல்ல நடிச்ச நடிகை அஷிதா, அப்புறம் நடிகர் அர்ணவ் மாதிரியானவங்களும், தொகுப்பாளராவும் தமிழும் சரஸ்வதியும் சீரியலோட கதாநாயகனாவும் நடிச்ச நடிகர் தீபக், நடிகர் வினோத் பாபு, அப்புறம் பவித்ரா ஜனனி, தயாரிப்பாளர் ரவீந்தர், டிடிஎஃப் வாசன், அப்புறம் அவரோட காதலி ஜோயா மாதிரியான பல பேரோட பெயர்கள் இடம்பெற்றிருந்தது. இவங்களோட வரிசையில சார்பட்டா பரம்பரை படத்தின் மூலமா பிரபலம் அடைஞ்ச நடிகர் சந்தோஷ் பிரதாப் கலந்துக்க போறதாவும் தகவல் ஒண்ணு வெளியாச்சு. சந்தோஷ் பிரதாப் பல படங்கள்ல நடிச்சிருந்தாலும் அவரோட கேரக்டர் பெரிய அளவுல முக்கியத்துவம் வாய்ந்ததா இல்லாம சின்ன சின்ன கேரக்டர்ல வர்றது மாதிரி தான் இருந்துச்சு. அதனாலதான் சந்தோஷ் பிரதாப் குக் வித் கோமாளி நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டாரு. சின்னத்திரை ரசிகர்களுக்கு சந்தோஷ் பிரதாப் பரிச்சயமாவும் மாறியிருக்காரு. அதே மாதிரி சமீபத்துல விஜய் சேதுபதி நடிப்புல வெளியான மகாராஜா படத்துல கதாநாயகியா நடிச்சு நிறைய பேருக்கு பிரபலமா இருக்கக்கூடிய சச்சிதா பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்க இருக்கிறதாவும் சொல்லப்படுது. இவங்க ஏற்கனவே சமூக வலைதளத்திலயும் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க. அதே மாதிரி ஆரம்பத்துல இவங்க குழந்தை நட்சத்திரமா சின்னத்திரையில தான் அறிமுகமும் ஆனாங்க. அதுக்கு பின்னாடிதான் விஜய் சேதுபதி நடிச்ச மகாராஜா படத்துல முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துல விஜய் சேதுபதி கூட நடிக்கும்போது, அப்பா மகள் பாசம் தான் எங்களுக்குள்ள ஏற்பட்டுச்சு. நான் இப்பவும் அவர அப்பான்னு தான் கூப்பிடுறேன் அப்டின்னும் சச்சிதா சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி சமீபத்துல சர்ச்சைகள்ல சிக்கின ரியாஸ் கானும் இந்த சீசன்ல கலந்துக்க இருக்கிறதா சொல்லப்பட்டுச்சு. ரியாஸ் கான் ஆரம்பத்துல இருந்தே இந்த சீசன்ல உறுதியா கலந்துக்குவாரு அப்படின்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அவரோட மகனும் பிக் பாஸ் நிகழ்ச்சி அப்புறம் அல்டிமேட் நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு. அவர மாதிரியே அப்பாவும் கலந்துக்க போறாரு அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. இந்த நிலையில நடிகர் செந்தில் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில இணைய இருக்கிறதா சொல்லப்படுது. கரகாட்டக்காரன் மாதிரியான படங்கள் மூலமாவும் நடிகர் கவுண்டமணியோட இணைஞ்சு பல காமெடி கலாட்டாக்களையும் செஞ்சவர் செந்தில். சினிமாவில இருந்து விலகி இருந்த இவர் இப்போ ரீஎன்ட்ரி கொடுத்து சில படங்கள்ல நடிச்சிட்டு வராரு. இந்த நிலையில இவர் பிக் பாஸ் நிகழ்ச்சியில இணைய போறாரு அப்படிங்கறது அதிகமான எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கு. இவர் முன்னாடியே விஜய் டிவியோட ஸ்டார் மியூசிக் நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டு கரகாட்டக்காரன் படத்தோட அனுபவங்களை பகிர்ந்த நிலையில இப்ப மறுபடியும் டிவி பக்கம் வந்திருக்காரு. காமெடி நடிகர் செந்தில் பிக் பாஸ் சீசன் 8 நிகழ்ச்சியில கலந்துக்க போறாரு அப்படிங்கிற செய்தி ரசிகர்களோட எதிர்பார்ப்பை மேலும் எகிர வச்சிருக்கு.